ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே ஒரு முறை நம்ம பங்காரம்மா என்ன பண்ணாங்க, நம்ம மோகன் கனவுல போய், மகனே உங்கள் குடும்பத்தார் அவங்க பெரியவங்க பழனி முருகனுக்கு வர்றதாக வேண்டிக்கிட்டாங்கடா, ஏதாவது வேண்டுதலாக வச்சுருந்தாங்க, அதை மறந்துட்டு இங்கே போக முட்டாங்க, உங்கள்கிட்டையும் சொல்லலை. அதன் காரணமாக குடும்பம் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் அவங்கள கேட்டு நீ ஒரு முறை குடும்பத்தோடு பழனி போயிட்டு வாடான்னு அம்மா சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் இவங்க விசாரிக்க கேட்டு இவங்க அம்மா சொல்கிறாங்க, இவங்க அம்மா 95 வயதானவர்கள் இன்னும் இருக்கிறாங்க. நல்லா அவங்க விடியற்காலம் 3 மணிக்கு 1808 படித்து வழிபாடு செய்வாங்க. அதே மாதிரி சாயந்தரம் 6 மணிக்குமே 1808 படித்து வழிபாடு செய்வாங்க. ஆக ஒரு நாளைக்கு 2 முறை வழிபாடு செய்கிறவங்க பல ஆண்டு காலமாக இப்படி தான் செஞ்சிட்ருக்குறாங்க. அவங்க சொன்னாங்க, ஆமாப்பா நான் தான்ப்பா வேண்டிக்கிட்டேன், உனக்கு அப்போ கல்யாணமாகாமல் இருந்தது, கல்யாணம் ஆகணும், வேலையும் கிடைக்கும்னு வேண்டிக்கிட்டேனப்பா, அப்புறம் அதை மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு எல்லாரும் பழனி போனாங்க. பழனி போகும்பொழுது அவங்க அப்பா என்ன பண்ணார், மோகனுடைய அப்பா, அவர் மட்டும் வரல. அங்கே பழனியில் ஏமாற்றுவானப்பா, ஏமாந்துடாதே, ஏமாற்றுவானப்பா, ஏமாந்துடாதேன்னு பலரோட சொல்லி இவர் மண்டையில் ஏற்றி விட்டார். இவர் தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும் பொழுது ஒரு அந்தனர் ஐயா இந்த சந்தனம் முருகனுடைய சிரசில் வச்சது, தலையில் வச்ச சந்தனம் ரொம்ப விசேஷமானது, இந்தாங்கன்னு கொடுக்குறாரு. இவர் வாங்கிட்டார். 5 ரூபா கொடுங்கன்னு கேட்குறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா சொன்னார்ல ஏமாத்துவா ஏமாந்துடாதேன்னு சொல்லி, அதனால இவர் 3 ரூபா மட்டும் கொடுக்குறாரு. அவர் 5 ரூபா கொடுங்கன்னு கேட்கணுங்களே அப்படிங்கிறாரு. இல்லை 3 ரூபா போகுது அப்படின்னு இவர் திருப்பி சொல்கிறாரு. மறுபடியும் 2 ரூபாய் தரல. ஊர் சேர்ந்துட்டாங்க. ஊர் சேர்ந்து படுக்கையில் பண்ணி படுக்கிறப்ப பார்த்தா பழனி முருகன் இவர் முன்னால் நிற்கிறார். சிரிச்சுக்கிட்டே சந்தனத்தை கொடுக்குறாங்க. அதே சந்தனம் அந்த அந்தனார் கொடுத்தாருங்களே அதே சந்தனத்தை கொடுக்குறாரு. இவர் வாங்கிக்கிறார். அப்போ தான் புரியுது, ஐயோ அந்த ஐயர் ரூபத்தில் வந்தது முருகன் தான் கொடுத்துருக்காரு. நம்ம 5 ரூபாய்க்கு 3 ரூபா தான் கொடுத்தோம், 5 ரூபாயும் கொடுத்துருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கு, நம்ம வினையெல்லாம் கழிஞ்சிருக்குமே அப்படின்னு அப்போ தான் வருத்தப்பட்டாருங்களா. சக்தியில் எப்படி பாருங்கள் என்னென்னவெல்லாம் நடக்குதுன்னு. யாருக்கு இந்த இதெல்லாம் சூட்சமெல்லாம் தெரியும்? ஓம் சக்தி.